ஒன்றும் போதா நாயேனை உய்யக்கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டாதிரங்கிடா எண்டோன் முக்கண் அம்மானே அப்படின்னு நம்மளுடைய குற்றங்கள்லாம் நிறைகளா சுவாமி ஏத்துன்ட்டா அதை விட ஒரு பேர் உண்டா நமக்கு, அந்த அளவு இறைஞ்சி வரார் மாணிக்கவாசகர். இப்போ நம்ம திருச்சதகமில் 4வது பகுதி ஆத்மசுக்தியில் இருக்கும். அதில் 2வது பாடலை பார்க்கலாம். ஆத்மசுத்தியில் அறிவிலாத எனை புகுந்தாண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத அருள்கள் பெற்றிருந்தும் மாறு அடுதி பிணம் நெஞ்சே கிரியலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே. அப்போது என் உள்ளத்தில் ஞானமே இல்லை, ஆனால் நீ அங்கே எழுந்தருளி எனக்கு மெய்ஞானத்தை கொடுத்துருக்க இறைவா, மேலான மார்க்கங்களையெல்லாம் எனக்கு தெளிவாக்கின என் தந்தையே, பிறவி தலையை அகற்றினவன் நீ தான், பந்தனை அறுப்பானை. அப்பெம்மான விட்டு பிரியாத இனிய விபூதிகள் பல இருக்குது, இது எல்லாம் உனக்கு சொந்தமாக இருந்தும் அற்ப மனசா நீ கீழ்மலையில் தடுமாற்றம் அடையிறியே. பொய் நடைகள் உன்கிட்டேருந்து முகந்திருக்கு, கெடுதற்கான உபாயங்கள் என்னை கெடுத்து கீழ்மையில் அழுத்துறியே அப்போன்னுட்டு தன்னுடைய கெட்ட நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போது சாதகனை இது எல்லாம் கெடுக்கிறது, அத்தகைய சித்தத்தை சிவன்பால திருப்பி அதை தூயதாக்கிறது தான் சாதகனுடைய கடமை அப்படின்றத எடுத்துரைக்கிறார் இங்கே மாணிக்கவாசகர். அடுத்த பாடல் மாறி நின்றெனை கெட கிடந்தனையை எம்மதியிலி மடம் நெஞ்சே தேறுகின்றிலம் ஈனி உனை சிக்கென சிவன் அவன் திரள் தோள்மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெருக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசெய்து கேட்கவும் கில்லேனே. அப்போ அறிவு கெட்டு என் மூட மனசே கேட்டுக்கோன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா கெட கிடந்தனையைங்கிறார். இப்படி கெட்டு இருக்கியே, பகச்சிருந்து என்னை கெடுமாறு எனக்குள்ள உரையிற என் தாயே ஈசனே, உன்னை இனி ஒருபோதும் நம்ப மாட்டோம். தம்முடைய திரண்ட தோளின் மேலே சிவனார் திருநீர் அணிஞ்சிருக்கிறத நீ பார்த்த, அப்படி இருந்தும் உள்ள கசிவு உனக்கு உண்டாகலை, அதாவது தான் மனசை நம்ப மாட்டேன்னு சொல்கிறார் மாணிக்கவாசகர் இந்த இடத்துல. இப்போ உடல் பாசம் உனக்கு நீங்கலை, அழிய போகிற ஓம் போக்கு இதை கேட்க கூட என்னால் சகிக்கலை. இந்த உடலோ அழியிற சின்னமாக இருக்குது, சிவனுடையதோ அழியாத தியாக சின்னமாக இருக்குது. அதனால் உடல் உணர்வு தேகாத்ம புத்தியை வெண்ணு உடல் உடைச்சி அந்த சாம்பலை நம்ம வச்சுண்டு அந்த அற்ப சுகத்தை நாடாமல் இருக்கணும், அதுதான் ஆத்ம சுத்தின்றதை எடுத்துரைக்கிறார் இந்த பாடலில். கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடினாயேனை விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்குரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளம்தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் முன் அற்ற ஆறும் நின்னறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேனே. அப்போது சலிப்பில்லாத இந்திரிய விஷயங்களில் உழண்டுன்னு இருக்க மனமே, பசி தூக்கம் சுகம் புணர்தல் இப்படியே நீ சலிப்பில்லாத போயிட்டே இருக்கியே, நீ அழிஞ்சு பட்டு தான் போவ. யாண்டும் தன்னுடைய இளமை மாறாது இருக்கணும்னு நினச்சிக்காத, அது இறைவன் திருவடிக்கு தான் அது ஆளாகி இருக்கணும். என்னை விற்க உனக்கு சொந்தம் இருக்குது, என்ன செய்யவும் உனக்கு உரிமை இருக்குது, ஆள்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி மாணிக்கவாசகர் தன்னுடைய இறைவன்கிட்ட சொல்கிறார். அந்த இறைவனை புறக்கணிச்சுட்டு என்னால் கணக்கிட முடியாத அற்ப சுகங்களை நீ அனுபவிச்சிருக்கியே மனசே, அதுக்கேற்ற சிற்று அறிவும் உங்ககிட்ட இருக்குது, நீ பெற்ற பெருமையெல்லாம் மாயமாக மறைஞ்சு போனதை சித்தை எண்ணிப்பாரு மனமேன்னுட்டு தன்னுடைய மனசுக்கிட்ட சொல்கிறார் மாணிக்கவாசகர். அடுத்த பாடல் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேத்தியும் உளகருத்து உனை நினைந்து உளம்பெருகளன் செய்ததும் இலை நெஞ்சே பலகருத்து உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே. அப்போ தேவர்களால் அறிய முடியாத ஈஸ்வரன், ஆனால் அன்பர்களுக்கு எளியவனாக இருக்கும். ஆனால் நம்முடைய தீமையை அகற்றி நம்ம ஆட்கொள்ள உள்ளத்தில் உறுதியாக அவன் கொடுத்துருக்கான்.
அவன் கருணையை கருத்தில் வாங்கிட்டு கசந்து உருகணும். நம்ம முக்தி அடைதல் பொருட்டு இந்திரியங்களை இலக்காகி இருக்க விஷயங்களை வெறுத்து விளக்கணும். உள்ளத்தில் இறைவனுக்கு உறைவிடமாக இருக்கணும். கேடுகளை அகற்றி ஆண்டவனுடைய திருவடியை நம்ம வணங்கணும். மனசே, இப்படி செய்யாத உன் இயல்பு என்ன இயல்பு அப்படின்னு நொந்துக்கிறார். இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.